பரிசோதனைக்கு சரி விளவரிய தண்டனைக்கு ஆளாயாச்சு. அப்ப இந்த அம்மா பார்வதி அவ ஆண்டவன் பார்த்தவுடனே வந்தபோது பார்வதி என்னை விட்டு பிரிந்து 8 நாளதோ இருந்து எடி அம்மா. ஆமா உனக்கு என்னம்மா வர வேணும்? என்ன வர வேண்டும் என்று ஈசனும் தான் கேட்டவாறு கேட்ட போது சொல்வாள் பார்வதி ஆண்டவனே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ அத்தானே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ எனக்கு கணவனில் கை குழந்தை வேணும் ஐயா புருஷனில்ல புத்திரனோ புண்ணியாரே எனக்கு வேணும் ஆளனில்ல புள்ளையதி அம்மா புள்ளையதி சக்திக்கு வேணும் ஐயா ஆளனில்ல புள்ளையதி புள்ளையாரி ஆதி சக்திக்கு அம்மா பார்வதி கணவன் இல்லாத கை குழந்தை கலிலோகத்திலே கிடையாது. ஆளன் இல்லாத பிள்ளை அகில உலகத்தில் இல்லை. புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்தில் இல்லை. ஆமா நீ புருஷா பிள்ளை கேக்கிய எதற்கு? நமக்கு தான் 2 குழந்தை இருக்கானே போதாதா அதான சரி. மூத்த பிள்ளை கணபதி. ஆமா ஆணை போல் ஒரு பிள்ளை. ஆமா அழகாக ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை இருக்கான. அம்மா தாயை போல் ரூபம் கெட்டு சந்தியா இருக்கான். வந்த உடனே சாமியை கும்பிடணும். ஆமா எதுக்குன்னு நம்ம செஞ்ச பாவங்களா அப்பதான் தீரும். அதானே. ஆமா அவர் 2வது பிள்ளை. சரி வேல்முருகன் பெண்ணுக்கு ஆசை கொண்டு ஆமா பள்ளி தெய்வானை மணமுடித்து திருச்செந்தூர்ல போயிருக்கிறாரை. ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. நீங்களும் படியிலங்கு போறோம்னு போயிருந்தீர ஆண்டவனை பகவானே. அப்போ எனக்கு ஒரு பிள்ளை கட்டாயம் வேணும். சரி அப்ப பிள்ளை வரம் கேட்ட உடனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி அதானே. என்ன சாமியை கும்பிட்டாச்சு காரியம் கை கொடுது. அதான் அவங்க வார்த்தை உடனே பார்வதி அகத்தோடு பிள்ளை வரம் கேட்கிறாளை. சரி குழந்தைங்கிறது ஆமா 10 மாதம். சரி கல்யாணம் முடிந்து ஆமா கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளையை ஆமா கையில்லாமலும் காலில்லாமலும் கண்குருடாவும் சரி எப்படி இல்லாமோ ஆமா பிறக்கிறது. 300 நாள் வயிற்றுல இருக்கக்கூடிய பிள்ளைய அப்படி இருக்கிறது பார்வதியே. அப்ப இன்னும் பிள்ளை இல்லைன்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. சரி நினைச்சே பார்க்க முடியாது. ஆமா அப்ப பார்வதி அகத்தோடு பிள்ளை வரம் கேட்கிறாளே என்று சொல்லி 8 நாளைக்குள்ள புள்ள புருஷன் இல்லாத புள்ள எனக்கு தர முடியும். சரி ஒன்னால வைக்க முடியுமா பார்வதி? இல்ல ஆண்டவனே. ஆமா நீங்க தாங்க நாமளா வச்சுக்கிறேன். கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட குழந்தை வேணும் சாமி. பார்வதி பிள்ளை வரம் கேட்க அகத்தோடு சரி இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாலும் இப்படி மண்ணைத்தான் கொடுக்க வேண்டும். மைந்தன் வரம் கொடுத்தாலும் மாமிஷம் அருந்தக்கூடிய மைந்தரைத்தான் கொடுக்க வேண்டும். இன்றைய ஆண்டவன் சிவபெருமான் புருஷ இல்லாத புள்ள வேணும்னா நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கணும் பார்வதி. ஆமா வாடி பண்ணை பார்வதியே வார்த்தை ஒன்று
ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு ஆரிவள்ளி கையில கையில வடக்கு கோட்ட வாசலிலே வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்து 32ஆம் தோணாரிலே தூண்டாரம் மணிவிளக்கு சுடர் விளக்கு எரியும் அம்மா விளக்கு எரியும் போது முந்தாணியை அந்த வேலோ கண்டழகி பார்வதியே ஓட வேணும் ஓட வேண்டும் கட்டழகி பார்வதியே ஆரிவள்ளி கையில வடக்கு கோட்ட வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் சரி 32 நம்பர் தூணு தூணதிலே தூண்டாரம் அடிவிளக்கு சுடர் விட்டு எரியும் சுடர் விளக்கு எரியும் அம்மா முரசு முழங்கிய மண்டபம் ஒத்த முரசு முழங்கிக்கிட்டே இருக்கும் ஆமா அப்ப முரசு முழங்கிய மண்டபத்துல சரி நீ முந்தானிய ஏந்த வேணும் கண்ணை மூடிக்கோ சரி காலை மண்டி போடு மண்டி போடு அப்பந்தான் பார்வதி இருக்கும் போது சரி இங்க விளக்கு அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும் ஒண்ணு எண்ணெய்க்காலியா இருக்கும் சரி இல்லைன்னா திரி இருக்காது அப்ப பார்வதி கண் மூடி நிக்கா சரி கரைக்கண்டர் பகவான் பார்த்தார் அப்ப பார்வதிக்கு தெரியாமலை ஆமா அந்த முந்தாணி சேலையை அந்த போது சரி அந்த ஆரிவள்ளி கையில வடக்கு கோட்டை வாசலிலே 32ஆம் நம்பர் தூணிலை தூண்டார வடிவிளக்கு அருகில் ஆமா அவ முந்தாணியை அந்த வாரி அங்க முத்து போல ஒன்று சோட கூட்டி பிடித்தாளே சிவன் தேவி பார்வதியோ அப்பம் அடிய தெய்வம் கணந்த மங்கையான பார்வையோ அவ எங்கே ஏறிவாரா தேவி பார்வதியோ அப்படியே மடி கணக்கு சரி வெயிட்டா இருப்போன்னு சொல்லி பார்க்க வர சரி அப்ப பிள்ளைய மடியை பார்க்க சரி பிள்ளை எப்படி இருக்கு பிள்ளை முண்டமா உருளுது அக்கு முண்டமா இருக்கான சரி ஐயோ என் பிள்ளைக்கு அங்க இங்கும் சரி ஒத்த பொருள் இல்லையே ஆமா அம்மி உடவிக்கு கூட அங்க இங்க முடி இருக்கும் என் பிள்ளைக்கு அது கூட இல்லை என்று இது முட்டி முழுக்கணும் இருக்கானே இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது கூட்டத்துல போய் இருக்க முடியுமா அவன் பிள்ளை எப்படி இருக்கான் தெரியுமா எப்படி அம்மா இருக்கிறான் அங்க முண்டமா ஒரு ஐயா உள்ள பிள்ளையா மீனல்லே உளவி போலை ஒரு நுதையா மீனல்ல குளவி போலை அங்கோ இங்கோ ஒரு நுதையா வார்த்தை பார்வையோ வெள்ளை கையில வடக்கு கொண்ட வாழை ஆண்டவனை தானே ஆண்டவனை வாழ்வா
நம் பிள்ளை வரம் கேட்டதற்கு விடி மண்ணை கொடுக்கலாமோ குழந்தை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு ஒரே உளவி கல்லை கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு உளவி கல்லை கொடுக்கலாமோ பார்வதி ஏ பார்வதி நீதான் புருஷன் இல்லாத புள்ள 8 நாளைக்குள்ள வேணும்னு 8 நாளைக்குள்ள வேணும்னு அதான் அந்த புள்ள அப்படி இருக்கு. சரி அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. அது உனக்கு கிடைச்சது உனக்கு தான். ஆமா இல்ல ஆண்டவனை என்ன எல்லா பிள்ளைய வாரி என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்தார். பிரம்மனை வரவழைத்து பிரம்மன் உருவெடுத்தார். உருவெடுத்தார். ஆண்டவன் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தார். கண்ணபிரான் கண் ஒளி கொடுத்தார். ஒளி கொடுத்தார். கருத்தை கொடுத்த உடனே குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்? அழணும். அழகா ஒரு சத்தம் போட்டு அழணும். சரி பிள்ளை என்ன ஆச்சு தெரியுமா? என்னமா அங்க கூவா கூவா என்று சொல்லி குரலோ அசை பாடு அவுகாவு என்று சொல்லி அவுகாவு என்று சொல்லி கதறி சத்தம் போடுதையா என்று சொல்லி குவா குவா என்று சொல்லி கதறி சத்தம் போடுதையோ நம்ம பிள்ளை சத்தம் கேட்டா அம்மையான வாரி வாரிதானே தாய் வளரி கண்ணாமி அவ ஏந்தி முலை எடுத்தாய அவ ஏந்தி வெள்ளை எடுத்தாய அவ இருக்கணமோ முத்தாமிட்டா சேர்த்து எடுத்தாளே அவ ஏந்தி வெள்ளை எடுத்தாளே செல்ல கணா கொடுத்தாளே அவனை வாழ விட்டு இடையற மண்ணில் ஒண்ணு குடும்பாண்டி சேலையோடு ஒரு குலமழை நாளை வாரி உளறி வாரி வளர்த்து வருகிற பொழுது இந்த பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணுமே, பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப என் ஆண்டவனாகிய ஜெயபெருமான் அருமை மகனுக்கு பெயர் எப்படி கொடுத்தார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா கொடுக்கிறார்? முண்டையமாக உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை முண்டை சுவாமி ஒரு பையனா ஒரு பையனா முண்டையாக உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை உருண்ட பிள்ளை முண்டை சுவாமி ஒரு பையனா ஒரு பையனா அவன் மழை விளக்கிய பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை மாயாடி ஒரு பையனா ஒரு பையனா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை மாயாண்டி ஒரு பையனா ஒரு பையனா அவன் சூடரில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அவனுக்கு சுடலை ஒரு பையனா ஒரு பையனா நீ சுடரில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அம்மா பிறந்த பிள்ளை சுடல ஐயா ஒரு பையனா ஒரு பையனா உள்ள முண்டமா இருக்கான் முண்டமா இருக்க
இருக்கிறான். முண்ட சுவாமி ஒரு பெயர் மணி விளக்கிலே பிறந்த பிள்ளை மாயாண்டி ஒரு பெயர் தீ சுடரிலே பிறந்ததினாலே சரி சுடலை ஐயா ஒரு பெயர் சுடலை ஐயா என்று ஒரு பெயர் எல்லாத்துக்கு ஒரு அம்மா மாயாண்டி சுடலைக்கு 2 அம்மா பேச்சு ஒண்ணு பிரம்ம சக்தி ஒண்ணு சரி பிரம்ம பீடத்திலே பிறந்தாள் பேச்சு பிரம்மகுலராட்சுரை பேச்சு பிரம்மராட்சுரை ஆமா பிறந்த இடம் கைலாசம் இனி வளர்ப்பதற்கு எல்லாம் அம்மா தனி பிறவி சரி நம்ம கைலாசம் விட்டு அங்க கூட்டிக்கிட்டு போயிருவா ஆமா இந்த ஆயி பேச்சு பிரம்ம சக்தியானவள் எல்லாம் இனி அவ பொறுப்பு ஆரிவள்ளி கையிலே அழகான மாணிக்க தங்க தொட்டில் கட்டி தொட்டில பிள்ளைய போட்டு சரி அழகா தாளாட்டுதான் அழகா தாலாட்டு எப்படி ஆட்டுதா ஆரிரரிராரோ ஆரிரரிராரோ ஏ ஆரிரரிராரோ காலத்துல சரி பிள்ளைய போட்டு தொட்டில போட்டு நல்லா ராராட்டி இருக்கா. பிள்ளைய குப்பரை போட்டு தொட்டில போட்டு தாளாட்டி இருக்கா. அதான் அந்த காலம். ஆமா அந்த காலத்துல தாளாட்டி இருக்கா. இப்ப யாருமா தாளாட்டுதா? இப்ப பிள்ளைய தொட்டில குப்பரமாக்க படுக்க போட்டு டச் செல்ல கொடுத்து ஆமா டச் செல்ல குள்ளட்ட தூக்கி கொடுத்தோம்னு சொன்னா ஆமா ஆமா பிள்ளை நல்லா தூங்கும் பாத்துக்கங்க. ஆமா 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 தாளாட்டு பாடுன கேட்க யாரு கேட்க? அப்படி இருக்கு ஒரு இருக்கக்கூடிய வேலையில கூப்பிடுதா. சரி நல்லாத்தான் இருக்குமா. ஆரிவள்ளி கையில வடக்கு கோட்டை வாசலை வடக்கு கோட்டை வாசலில அழகான ஒரு மாணிக்க ரங்க தொட்டில் கட்டி மாணிக்க தங்க தொட்டில் கட்டி என் அப்பராகிய மாயாண்டி சுடலை முண்ட சுவாமி படுத்திருக்கிறார் அல்லவா கைலாச வாசலில. ஆமா சரி படுத்திருக்கும் போது படுத்திருக்க கூடிய வேளையில என் அம்மா தில்லை வனத்துல இருக்காளே பேச்சு பிரம்ம சக்தியானவள் என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்ம சக்தியானவள் மாயாண்டி சுடலைய சுடுகாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஆமா சுடுகாட்டுக்கு கூட்டி போகணும்னு சொல்லி அப்ப நாளகான நாளையலை அம்மையான பேசியம்மா அவ ஒத்த பந்தங்கையில் வேடி சத்தம் போட்டு சத்தம் போட்டு பேச்சியம்மா
ஆசைக்காரா ஆண்டு விஜயா இருபத்தோரு தெய்வங்களும் 21 தெய்வங்களும் 61 கூட்டுறவா இங்க 21 தெய்வங்களும் 61 கூட்டுறவா என் மகனை வாயாண்டி தாய் தாலி குடித்தாய் உனக்கு தன்வயறு நிறையாறு மாயாண்டி இடவாரி மாயாண்டி இடவாரி மங்கை பேச்சு சொல்லி வாழ மாயாடி இடமாதிலே அந்த மாயாண்டி இடமதிலே மாய பேச்சியம்மா சொல்லுவாங்க தொட்டிலே படுத்திருக்கக்கூடிய மாயாண்டி சுடலை ஆண்டவரை அழைத்து ஐயா மகனே என் தாயை பேச்சு பிரம சக்தியானவள் ஆமோ அம்மையா எப்ப தாய்ப்பால் குடித்தால் உனக்கு தன்வயர் நிறையாது எங்கம்மா நிறையுது மாறா அமிர்தம் சாப்பிட்டால் உனக்கு மணிகுடல் நம்பாரு எனக்கு நிறையலையே அன்னையிடம் அமிர்தம் சாப்பிட்டால் உனக்கு அடிவயிறு நிறையாதப்பா நமக்குன்னு ஒரு எல்கை இருக்குடா எங்கம்மா போனோம் நம்ம 2 பேரும் என் தாயை பேச்சு பிரம சக்தியானவள் அப்படி சொன்னவுடனே சொன்ன பொழுது தொட்டில சின்னஞ்சிறு பிள்ளையா படுத்திருக்கா ஆமா தொட்டில சின்னஞ்சிறு குழந்தையா படுத்திருக்காரு மாயாண்டி சோடல பேச்சு பிரம சக்தி அழைத்த உடனே அழைத்த பொழுது அங்க பாடகனா இருந்த வேணும் அம்மா பனை வரம் போல் உருவாடு குழந்தை போல இருந்தவரா குழந்தை போல இருந்தவரா பாபுரம் போல் உருவெடுத்தானே போல இருந்தவர் போல இருந்தவர் வாயா வாடியா கோபுரம் போல் அம்மையான பாஜி அம்மா எப்ப பிள்ளைய தாடைக்கும் சுடுகாடு தான் போக வேணும் விழந்தீங்க இடுகாடு போக மையானம் போக மையான போக நமக்கு வாண்டு விடும் தேவடையா போக வேணும் அந்த மையானம் போக வேணும் மாண்ட வேணும் வேகுதப்பா அப்பா மையானம் போகணும் மய்யானம் போக முன்னால வலிக்கே மாண்ட பிணம் நமக்குன்னு வேகுண்டா சுடுகாடு போனோம்னு சொன்னா சுட்ட பிணம் வேகுது ஐயா வேகமுலா ஆமா அந்த தில்லை வனத்துல தீஞ்ச பிணம் வேகுத சுடல அப்படியா ஐயா என் அப்பன் வாயாண்டி சுடலை ஆண்டவரை அம்மா பேச்சு அழைத்த போது அழைக்கும் போது பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் பால் குடம் கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் தாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது. பால் குடம் எடுப்பவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சொடலை அப்ப என் அம்மா பேச்சு சக்தி அழைத்த உடனே பேச்சம்மா கூப்பிடும் போது மாயாண்டி சுடல மாட்டேன்னு சொல்லுவாரா? அவர் எப்படி சொல்லுவாரப்பா? அப்ப இந்த தாய் பேச்சியானவள் பேச்சு பிரம்ம சக்தியானவள் இருந்து பிள்ளை உள்ளாங்கால் வரைக்கும் அலங்காரம் பண்ணுவாளே. அலங்காரம் பண்ணுவாளே தாய் பேச்சு. மாயாண்டி சுடலை அலங்காரம் பண்ணணும்னா அவ ஒருத்திக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு பிள்ளை அலங்காரம்
அலங்காரம் பண்ண சொன்னா பெத்தவளை தவிர வேற யாராலையும் அலங்காரம் பண்ண முடியாது தாயி. மத்தவ வேண்டாரப்புக்கு செய்வா. ஆமா, அப்பா அலங்காரம் பண்ணாரு சொன்னா அண்ணா போ சம்முன்னு இருக்கு ஊழமுக்க உடச்சிட்டு போன்னு பத்தி விட்டுருவான். போதும் போதும். பெத்தவ அலங்காரம் பண்ண சொன்னா அப்படி அலங்காரம் பண்ணுவா பாத்துக்கோ பிள்ளைய. அதேதான். ஏழைகள வயசானாலும் பிள்ளை இருக்க வச்சு அழகு பார்த்து அனுப்புவா. அதுதான் பெத்தவா. அவதான் அம்மா. சரி, எல்லாம் சும்மா. ஆமா, எல்லாம் டம்மி பீஸ். அதேதான். ஆமா. அப்ப ஒரு நாளைய தினத்துல என்னம்மா செய்கின்றா? என் தாயி பேச்சு பிரம்மசக்தி எங்க அம்மா பேச்சம்மா. ஆமா, அவளுக்கு தான் கேட்கும். வேற யாருக்கு என்னன்னு தெரியாது. கிடையாது. பெத்தவ எம்மா பேச்சு. உத்த பந்தத்தை கையில் எடுத்து ஊழ சத்தம் போட்டு வரும்போது அவரை எப்படி அலங்காரம் பண்ணுகிறார் தெரியுமா? எப்படி அம்மா அலங்காரம் பண்ணுகிறார்? அப்பனாகப்பட்ட மாயாண்டி சோடலையே அவருக்கு உச்சியே கொல்லா தலையிலோரி கொல்லா தலையிலோரி கொல்லா மறக்க மடியழகா தலையிலோரி கொல்லா மறக்க மடியழகா அம்மாவை சரிவா ஒரு கையிலே ஆயாண்டி சுடலை வந்த வருகை ஆன வந்த ஒரு கை அடுத்து தடி ஒரு கை அது உச்சியில கொல்லா அது உல்லாசம் வந்தாலே அங்கு தலையிலாரி கொல்லாவா கொல்லாவா நாமரங்க மடியழகா தலையிலோரே கொல்லாவா ஆண்டி வரிகோடு மல்லிகை வாசகாரா வேண்டி விஜயா வெயிலுக்கு ராசா உள்ள போல தெய்வ தெய்வம் உள்ள போல தெய்வ தெய்வம் இந்த உலகத்திலும் பார்த்ததில்லை. அறையில் ஒரு சொல்லடமா 5 மணி வல்லைய இடையில் ஒரு சொல்லடமா இடையில் ஒரு சொல்லடமா 7 மணி வல்லையமா இடையில் ஒரு சொல்லடமா இடையில் ஒரு சொல்லடமா 7 மணி வல்லையமா பால் குடம் எடுத்து வருபவர்கள் கொஞ்சம் விறுவிறுன்னு கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டி சார்போடு அழைக்கின்றோம். மீண்டும் அழைக்கின்றோம். பால் குடம் எடுப்பவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அப்ப என் மகனான வாயாண்டி சுடலையாண்டவர் பேச்சு பிரம்ம சக்தியானவள் பேச்சு பிரம்ம சக்தியானவள் 7 மணி வல்லையாமாயிடையில் ஒரே சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடுப்பில் ஒரு சல்லடமா வலது போற சுங்கலில மாடி அச்சரமா வலது போற சுங்கலில மாடி அச்சரமா இடது போற சுங்கலில இடது போற சுங்கலில அவருடைய அச்சரமா இடது போற சுங்கலிலே அந்த இடது போற சுங்கலிலே தேவனோட அச்சரமா மாயாண்டி சுடலேகி முன்னூறு சுங்கலி பின்போறது பிரம்மானோட அச்சாரமா அம்மா சுங்க
வரைந்து கருத்தங்கச்ச சுங்காரி கட்டியமல்ல வரைந்து மரங்க சுங்காரி வளரு போற மீசையா வல்லையும் போடி கூறையா இடது போற மீசையா இடது போற மீசையா அவரை ஈட்டி போல இரு கூறையா கச்சை வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு அவருக்கு கருத்த கச்ச சுங்கலிட்டு ஆயன அருமை மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவர் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு பேச்சு பிரம சக்தி சுடுகாட்டுல போய் சுட்டப்பணம் திங்கணும்னு அழைச்சிட்டு வர ஆமா சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு வர தாயும் நல்ல பிள்ளையுமா இருக்கிறார்கள் மையான கரைக்கு என் மகன் மாயாண்டி வேட்டைக்கு வரும்போது யாரும் எதுக்கு வரப்படாது ஆமா தாய் அன்னையில இருந்து இந்நாள் வரையும் மாயாண்டி வேட்டைக்கு போகும்போது யாரும் எதுக்கு போக கூடாது மீறி வந்தா ஆமா அப்புறம் பழி கத்துக்கிடுவாரு நம்ம சொல்ல முடியாது 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 எல்லாம் அவர்கள் சொல்லத்தான் முடியும் அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் ஆமா இங்க வேட்டைக்கு போகும்போதுதான் அங்க யார் எதுக்கு வரா தெரியுமா யாரம்மா எதுக்கு வருகிறா ஆரை குட்டி ஐயர் மகா அடேங்கப்பா ஐயர் மக வராள எதுக்கு ஐயா பழகத்தி ஆமா எப்படி வர ஆமா பாலும் தேனும் நல்லா தினமும் நெய்யா சாப்பிட்டு கொழு கொழு நம்மளும் சாப்பிடலாம் கொழு கொழு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா அப்படி வர முடியாது ஆயி அப்படியே ஆமா ஆனா பக்கப்பாட்டு படிக்கால தினமும் நெய் தான் சாப்பிடுதா ஆமா ஐயர் வீட்டு பெண்ணு மாதிரி வந்துட முடியுமா நல்ல கொழு 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 கொழுன்னு இருக்கு ஐயர் வீட்டு பெண்ணு அதை விட அழகாத்தான் இருக்கு அதனால ஆமோ அதாவது என்ன 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 தல பிரசவம் தாய் வீட்டுல நடக்கணும் ஆமா தல பிரசவம் தாய் வீட்டுல நடக்கணும்னு சொல்லுவார்கள் அல்லவா 7 மாத்தையில பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு வளகாப்பு போட்டு பால் குடம் எடுத்து வருபவர்கள் கொஞ்சம் நிற்காம சீக்கிரம் வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் தாமதம் ஆகிக்கொண்டு இருப்பதால் பால் குடம் எடுத்து வருபவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு மீண்டும் 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 கேட்டுக்கொள்கின்றோம். அப்பதான் பார்த்தா என்ன செய்கிறப்பா? ஏய் இவளுக்கு தலப்பிரசவம் தாய் வீட்டுல நடக்கும். தலப்பிரசவம் தாய் வீட்டுல நடக்கிறது வழக்கம் தானே, வழக்கம் தாய் அதெல்லாம். அது இந்த உலக இயற்கை. சரி 7வது மாத்தையில ஆமா 7வது மாசையில பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு சீமந்தம் நடத்தி வீட்டுல கொட்டி வந்து வச்சிருக்கு. ஆமா சீமந்தம் நடத்தி தாய் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. தலையில என்ன வச்சிருக்கா? பாதகத்தி தலையில என்னமா இருக்கு? தாழாம்பூ. பாதகத்தி என்ன மாசமா இருக்கான்னு தெரியுதுல, தலையில வேப்பலைய பறிச்சு வைக்க வேண்டியதானே. அது கொஞ்சம் வச்சிருக்கா. இருந்தாலும் தாளம்பூ வச்சிருக்கால, வைக்கலாமா? தாளம்பூ யாருக்கு பிடிக்கும்? யாரு என் அப்பன் தலவா மாடனுக்கு பிடித்த பூ அல்லவா. வச்சவங்களுக்கு வாசனை இருக்காது, ஓலை குருத்து மாதிரி இருக்கும். அதேதான் வாசனை வெளியே இருக்காது. மல்லிகைப்பூ அப்ப மாயாண்டி சோடலைக்கு பிடிக்கும் அம்மா. முல்லைப்பூ யாருக்கு? முண்டனுக்கு. ஆமா முண்டனுக்கு பிடித்த பூ முல்லைப்பூன்னு சொல்லுவார்களே. பிச்சிப்பூ கொழுந்து. ஆமா பிச்சிப்பூவும் குறைய மறி கொழுந்தையும் வாழை இலையில வச்சு கொடுத்தனா பேச்சமா விடிய விடிய ஆடுவாம்மா. சலிக்கே மாட்டா. ஆமா அவ பாட்டு ஆடுவா. இவ வச்சிருக்க பூ வாடைக்கும். ஆமா அந்த தாளம்பூ வாடைக்கு பவர் வேற அப்பப்ப கட் ஆகுது. சரி அவளுக்கு இருக்க முடியல. ஆமா நம்ம ஒரு உயிரா இருக்க நம்மளுக்கே இருக்க முடியல, கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டோம்னா. சாப்பிட்டது அவ தாயும் பிள்ளையுமா இருக்கா, வாயும் வயிறுமா இருக்கா. 8-9 மாசம் கர்ப்பிணியா இருக்காள. கர்ப்பிணி பெண்ணா இருக்காள. ஜன்னல் எட்டி பார்த்த உடனே வாயாண்டி சுடலை தெக்க ஏற்று பார்க்கா. தெக்க ஏற்று பார்க்கிறா. வெளிச்சம் தெரியுது, ஆளை காணலிய. அவள் நெஞ்சில எட்டி ஒரு அடி அடித்தார். அப்ப மாண்டு நல்லா ஓடிந்தா. ஏ மங்கையான பாதி அவ செத்து நல்ல தானே. அவ செத்து நல்ல தானே. அங்க சிவலோகோ சேர்ந்தாளே.
அவர்கள் நினைத்த போது அவளை கழுகி நல்ல குழுவாடி கழுகி நல்ல குழுவாடி கண்டேடத்தில் தூக்கி வைத்தார் கழுகி நல்ல குளிப்பாடி கழுகி நல்ல குழுவாடி அந்த கட்டணத்தில் தூக்கி வைத்தார் புள்ள நேத்து வயிறுமா இருந்தாளே ஆமா வாயு வயிறுமா இருந்தாலும் அடிச்சு கொள்ளனாலும் 6 மாசம் ஆகுமே பாப்பாத்திய காத்தா கருப்பா பேயா பிசாசா ஆமா என்ன யாது வந்துச்சு தெரியலையே தெரியலையே நல்லா குத்து வழக்கு மாதிரி இருந்தாலே பாதகத்தி போயிட்டாளே இப்படி போயிட்டாளே அப்ப ஊரவர்கள் பார்த்தவுடனே என்ன செய்கிறார்கள் பாருங்க அவளை ஊரவர்கள் கழுகி குளிப்பாட்டு ஆமோ அவளை எங்க எங்க கொண்டு வாரா ஏற்றவன் ஒரு ஊரே வரும் அந்த தில்லைவான காடாய் அந்த தேவ சுட்ட களவாதி பவதி கொண்டு ஓடியா ஓடியா ரோடிக்கு பிரேரமை ரோடிக்கு பிரேரமை அங்க ஈரமண்ணை மேலோதிதான் எருமடிக்கு மேல வைத்த எருமடிக்கு மேல